நான் வந்து ரியாலிட்டியை பற்றி பேச போகிறேன். ரியாலிட்டியை பற்றினா நம்ம லைஃப்பை பற்றி, இந்த பணத்தை பற்றி, சொசைட்டியை பற்றி, வேறு பாலிட்டிக்ஸ், இதை பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட் என்னோடய டாபிக் வந்து லைஃப் தான், நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு பாயிண்டாக வச்சுருக்கேன், பாயிண்ட் படியே போவோம். ஃபஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து வாழ்க்கையின் சிறப்பு, வாழ்க்கையை சிறப்பாக வாழுதல். இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனு. வாழ்க்கையின் சிறப்பு, வாழ்க்கையை சிறப்பாக வாழுதல். நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம அந்த வாழ்க்கையை வாழவே இல்லை, சும்மா அந்த வாழ்க்கையை ஓட்டியா அது வாழ்க்கை வந்து ஓடுது, அவ்வளோதான். நம்ம என்னைக்கு வாழ போவேன்னா தெரியலை, என்னைக்கு வாழ போவேன்னா சும்மா நம்ம வந்து ஓட்டிகிட்ருக்கோம். அடுத்தவனுக்கு வேலையை பார்த்துட்டு. சரி, அந்த பாயிண்ட் உள்ள அடுத்த போவோம். செகண்ட் பாயிண்ட் வந்து லைஃப் இஸ் ஜஸ்ட் ஒன்ஸ், ஸோ லவ் இட் அண்ட் லிவ் இட் ஹாப்பிலி. லைஃப் வந்து நமக்கு வந்து ஒர்க்காக தான், அதை வந்து நம்ம லவ் பண்ணணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், வாழணும். வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமாக, அவ்வளோதான். மூணாவது பாயிண்ட் வந்து லைஃப் இஸ் ஃபார் யூ, நாட் ஃபார் யுவர் பாஸ். நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து வாழையில ஒரு 8 மணி நேரம் வேலையை போகுது, 8 மணி நேரம் வேலை, ஒரு 1 ஹவர் முன்னாடியே எல்லா வேலையும் கிளம்பணும், ரிட்டன் வரணும், எல்லாம் பார்த்தா ஒரு 10 ஹவர். அதுக்கப்புறம் தூங்கணும், அது ஒரு 8 மணி நேரம், அது ஒரு 18 மணி நேரம் போச்சு. மீதி ஒரு 6 மணி நேரம் அதுலேயும் ஏதாவது அங்கோட்டு இங்கோட்டு போயிட்டு சும்மா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தான் வாழியா. நம்ம என்ன பண்ணியோன்னா நமக்கா வாழையில சும்மா நம்ம பாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கேன் இல்லை, அவனுக்கு நம்ம வேலை பார்த்து அவனை வாழ வச்சது. சரியா? அடுத்த பாயிண்ட் போவோம். பி ஏ கிங், நாட் ஏ ஸ்லேவ். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ராஜா. சரியா? நம்ம வந்து வேலை பார்க்குது எல்லாருமே இந்த பணத்துக்காக ஒரு வேலை பார்த்து அடிமையாக வாழியா. நம்ம வந்து ராஜாவாக வாழலை, நம்ம வந்து ராஜாவாக தான் வாழணும். ஒவ்வொரு ஆளுக்கும் நமக்கு நம்ம ராஜா. சரியா? அடுத்த பாயிண்ட் போவோம். டுடே சக்ஸஸ் இஸ் டு பிகம் ரிச். நமக்கு வந்து ஆசை என்ன வேணாலும் இருக்குல்ல. நம்ம டீச்சர் ஆகணும் எனக்கு ஆசை இல்லை, எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. என்ன ஆசையாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம சக்ஸஸுக்கு வந்து மதிப்பு இல்லை. நீ வந்து டீச்சர் ஆகணும்னு நினச்ச, நீ டீச்சர் ஆனால் இங்கே மதிப்பெல்லாம் இல்லை. அந்த டீச்சராக இருந்துட்டு நீ வந்து பணம் சம்பாதிச்சணும், நீ வந்து பணக்கார ஆகணும், அதான் இங்கே சக்ஸஸ். சரியா? யூ ஜஸ்ட் பார்ன் இன் எர்த் ஃபார் யூ, நாட் ஃபார் தம். ஒரு ரியாலிட்டியை பற்றியாளா, நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கோம், ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு சொசைட்டி உருவாகிருக்கு. அவன் நமக்கு வந்து ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அது இது பேன் கார்டு, அது இதுன்னு எல்லாமே தர்றான். அவன் யாரை கேட்டு தர்றான்? எதுக்கு நமக்கு அவங்க என்ன காண்டாக்டு? புரியுதா? நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம், அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணியா நமக்கு?
அது வந்து பண்ணுக்கெல்லாம் தேவையே இல்லை. நம்மளை வந்து அடிமைப்படுத்த தான் அது காரணம். புரியுதா? நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிய, அவ்வளோதான். நீ என்ன வேணால் பண்ணு, உனக்கு வாழ்க்கையை நீ வாழ. உனக்கு இதுக்கு ஆதார் கார்டு எதுக்குது? எதுவுமே தேவையில்லை. டோன்ட் சர்ச் எ குட் லீடர், ஜஸ்ட் பி ஆல் லீடர்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்ம வந்து ஓட்டு போடியா, யாருக்கா வந்து ஓட்டு போடணும், ஒரு நல்ல தலைவன் வர மாட்டானா அப்படின்னு நம்ம காத்துட்ருக்கியா. நமக்கெல்லாம் தலைவனே வேண்டாம். எதுக்கு நம்ம தலைவன்? ஏன் உனக்கு வாழ்க்கை உனக்கு பார்க்க தெரியாதா? உனக்கு வாழ்க்கை உனக்கு கையில், அவ்வளோதான். தலைவனை தேடாத. நமக்கு நம்ம தான் தலைவன். அடுத்த பாயிண்ட் போவோம். வித்தவுட் மணி எ சிங்கிள் ஆட்டம் நெவர் மூவ்ஸ் இன் சொசைட்டி. அவன் நம்ம இந்த மண்ணில் பிறந்திருக்கான், எல்லாமே தர்றான். என் ஆதார் கார்டு, அது பர்த் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே தந்து கடைசியில் எப்படி எல்லாமே எண்ட் வந்து பணத்தில் தான் வந்து நிற்கும். இங்கே எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கணும். இந்த சொசைட்டி இருக்குல்லப்பா, சொசைட்டினா என்னன்னா எல்லாருமே கலந்து தான் சொசைட்டி. இந்த போலீஸு, பொலிட்டிஷியன்ஸு, நீ நான் எல்லாமே ஒரு மரம் கூட ஒரு சொசைட்டியை ஒரு சொசைட்டி சார்ந்தது தான். ஒரு நாயாக இருந்தாலும், ஒரு பூனையாக இருந்தாலும், ஒரு கோழியாக இருந்தாலும், ஒரு ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். ஒரு ஒரு விவசாயம் இருக்குல்ல, விவசாயம் எப்படி தக்காளி செடி, இந்த மரம் செடி கொடி எல்லாமே இந்த சொசைட்டியில் சார்ந்தது. இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் போவோம். மணி இஸ் ஜஸ்ட் எ ரொட்டேஷனல் அண்ட் ஃபார்மேஷன் இன் சொசைட்டி. பணத்தை பார்த்தியா, பணத்தோட இந்த ரியாலிட்டி எப்படின்னா சும்மா அது வந்து என்னது ஒரு ரொட்டேஷனாக இருக்குது. நீ வந்து ஒரு சேல்ரி வாங்கிய, உனக்கு சேல்ரி வந்து ஒரு 20,000 வச்சுக்கா. நீ வந்து சென்னையில் இருக்கிய, ஒரு 20,000 சேல்ரி வாங்கிய. 20,000ல் ஒரு 2,000 வந்து ஒரு ரெண்ட்டு கொடுப்ப, பேலன்ஸ் ஒரு 3,000 வந்து சாப்பாடு கொடுப்ப, வேறு இன்னொரு 2,000 வந்து வேறு ஏதாவது செலவுக்குன்னு வச்சுக்கா. எல்லாமே இது சும்மா ரொட்டேஷ்னல் தான் இருக்குது பணம், அவ்வளோதான். டோன்ட் லிவ் தி லைஃப் பை அதர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஜஸ்ட் மேக் யுவர் ஓன். ஆல்ரெடிங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். இங்கேயே நீ இந்த பூமியில் பிறந்திருக்கிய, அவ்வளோதான். உனக்கு யார் ரூல்ஸு போட்டா? உனக்கு யார் ரூல்ஸ் போட்டான்னா அவனுக்கு என்ன, அவன் எப்படி உனக்கு ரூல்ஸ் போடலாம்? அவன் யார் உனக்கு? அவன் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கேன், நீ இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கிய. அவன் உனக்கு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீ உனக்கான ரூல்ஸு எல்லாம் நீயே போட்டுக்கா. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குல்ல, இது அவன் ஃபஸ்ட்டு போட்டானா அவனுக்கு எல்லாம் அவன் இதெல்லாம் மதிக்கவே மாட்டான். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் போவோம். டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் அதர்ஸ் சர்க்கிள், ஜஸ்ட் மேக் யுவர் ஓன் ஸ்கொயர் ஆர் எனிதிங். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மட்டம் போட்டு வச்சிருக்கேன். சொசைட்டினா எப்படி, நம்ம ஒரு
நம்ம பிறந்தோம், வளர்ந்தாச்சு, ஸ்கூலுக்கு போனோம், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுமோ ஆல்ரெடி ஒருத்தன் இந்த ரூட்டு போட்டு வச்சிருக்கேன், ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதான் நீ இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்க. அதெல்லாம் தேவையில்லை. உனக்கான ஒன்றை நீயே தேர்ந்தெடு. ஜஸ்ட் மேக் யுவர் ஓன் ஸ்கொயர், சர்க்கிள் ஆர் எனிதிங். Society is a formation or collaboration or cooperative for earth. ஃபஸ்ட்டு சின்ன பாயிண்ட் தான். சொசைட்டினா என்னது? எல்லாருமே ஒன்று கூடி ஒரு யூனிட்டியாக, ஒரு நட்பாக இருந்து ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டியது. இந்த ஒரு பூமியில் ஒரு வாழ்க்கையை நடத்தணும். நம்ம இந்த சொசைட்டி எதுக்குனாவே இந்த பூமிக்காக தான். நம்ம இந்த பூமியை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பூமி நமக்கானது இல்லை. நம்ம வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த பூமியை நம்ம குடிக்க தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். அதான் சொசைட்டி. சரியா? என்ன இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் லைனை மறக்காதுங்க. வாழ்க்கையின் சிறப்பு, வாழ்க்கையை சிறப்பாக வாழுதல். யாருக்கும் அடிமையாக இருக்காத. உனக்கான வாழ்க்கையை நீ வாழு. நம்ம எல்லோரும் உருவாக்குவோம். எத்தனை நாள் தான் அவனே உருவாக்கிட்டு அவனே இருப்பான் ராஜாவாட்டு. வா வெளியே வா, நம்மளும் ராஜா ஆகுவோம். அவன் எத்தனை பேர் இருப்பான்? அவன் ஒரு 100-20 இருப்பானா? நீ 80 இருக்குதியா? போதாதா இது உனக்கு? எல்லோரும் என்ன இந்த இப்போ இருக்க கரண்ட் ஒரு ரியாலிட்டியான சொசைட்டியில் நம்ம நல்லாவா இருக்குது? நம்ம எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் எல்லாமே பண்ணணும். சொசைட்டினா என்னென்னா ஒரு கொலாபரேஷன், ஒரு கோஆப்ரேட்டிவ். அது இங்கே இல்லை. இங்கே பணத்தை வச்சு தான் எல்லாமே நடக்கும். போலீஸ் தான் சொசைட்டிலாம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் ஒரு இதெலாம் இருக்குது. எல்லாமே ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது போலீஸ்னால் லஞ்சம் வாங்கணும், லஞ்சம் கொடுக்கணும், அப்போ தான் அங்கே வேலை நடக்க. என்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் அப்படி தான். பைசா கொடுத்தா தான் வேலை நடக்கும். எல்லாருக்குமே தெரியும். போலீஸ்னால் லஞ்சம் வாங்குவேன்னு தெரியும். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் காசு கொடுக்கணுன்னு தெரியும். வாங்குவேன்னு தெரியும். அப்போ இது என்ன ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு சொசைட்டி தானே? இல்லை நம்மளை ஏமாற்றணுமா? நமக்கு என்ன? நம்ம தாத்தா காலத்தில் லஞ்சம் கொடுத்தினா, நம்ம அப்பா காலத்தில் லஞ்சம் கொடுத்தினா, இப்போ லஞ்சம் கொடுக்குது, நாளைக்கு லஞ்சம் கொடுக்கலாம். அப்படி ஏன்னா சொசைட்டி ஆல்ரெடி இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். எல்லாமே இப்போ வந்தது தான். இப்போனா இவங்க ஜஸ்ட் அவங்களுக்காக உருவாக்குனது. சரியா? எது மாறுதோ இல்லையோ, நீ உனக்கு வாழ்க்கையை நல்லா வாழு. சரியா? வாழ்க்கை ஒருக்காக தான். ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. இந்த இயற்கையை நேசி சந்தோஷமாக இரு. அவ்வளோதான். இணையம் முடிஞ்சு நாளைக்கு அடுத்து வேறு ஒரு ரியாலிட்டியான ஒரு டாப்பிக்கோடு வரேன். ஓகே, பாய்.